சிஎஸ்கே அணி பிளே ஆஃப்க்கு போகாதுன்னு சொல்லியிருக்கிறாரு ஆர்சிபியினுடைய முன்னாள் வீரர் ஏபிடி வில்லியர்ஸ். தயவு செய்து இனிமே ஈசாலா கப்னு மட்டும் சொல்லிடாதீங்க, அது என்ன ரொம்ப மன உளைச்சலுக்கு ஏற்படுத்துதுன்னு சொல்லி இருக்கிறாரு விராட் கோலி. தோனி இருக்கிற வரைக்கும் மஞ்சள் துணி மட்டும்தான் ஆக்கிரமிக்கும் ஸ்டேடியத்தின்னு சொல்லிட்டு சிரித்தபடியே ஒப்புக்கொண்டிருக்கிறார் ஜாகிர் கான். ஹார்திக் பாண்டியாவுக்கு நடந்தது வேறு யாருக்குமே நடக்காது, இனி அந்த விதியே கிடையாது, தூக்கி இருக்கிறது பிசிசிஐ. பும்ரா ஷமியை பற்றி பேசுவியா, வாயை விட்டு மாட்டிக்கிட்ட இங்கிலாந்தினுடைய பென் டக்கெட். நியூசிலாந்தை அடித்து துவைத்த பாகிஸ்தானுடைய 22 வயது வீரரான ஹசன் நவாஸ். மேலே குறிப்பிட்ட அனைத்தையும் இந்த தொகுப்புல விரிவா பார்ப்போம். 2025 ஐபிஎல் மார்ச் 22ஆம் தேதி தொடங்குகிறது. தொடக்க மேட்சே ஆர்சிபிக்கும் கேகேஆருக்கும். இந்த நிலையில ஒரு பக்கம் மீட்டிங்லாம் நடந்தது அந்த ஸ்டேடியத்தில், பெங்களூர் ஸ்டேடியத்தில் நடந்திருக்கிறது. அப்பொழுது ஈசாலா கப் நமதேன்ற வார்த்தையை கூட பயன்படுத்தல கோலி அவர்கள். அப்படி இருந்தும் ஏபிடி வில்லியர்ஸ் தனிப்பட்ட முறையில் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரு. அப்பொழுது விராட் கோலி அவர்கள் ஏபிடி வில்லியர்ஸ்க்கு ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்கிறாரு, தயவு செய்து அந்த ஈசாலா கப் நமதேன்னு மட்டும் சொல்லாதீங்க, ஆகையினால நான் துன்புற்று இருக்கிறேன், அதுவும் இல்லாம விரக்தி நிலைக்கே போயிட்டேன், என்னால 17 முறை கோப்பை அடிக்க முடியவில்லை, நம்ம சொல்லாமலே இந்த முறை கப்பு அடிக்கணும்னு சொல்லிட்டு பதிவிட்டு இருக்கிறாராம். அதை தான் ஏபிடி வில்லியர்ஸும் வெளிப்படுத்தி இருப்பாரு. அந்த வகையில் இந்த வாட்டி சொல்லாமலேயே ஆர்சிபி கப் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலி மென்ஷன் மறைமுகமாக பண்ணியிருக்கிறாரு. ஆகையினால இந்த வாட்டி துடிப்புடன் தான் இருப்பார்கள். அதுவும் இல்லாம அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய பிளேயர்ஸ் கூட அந்த அளவுக்கு மும்முரமாக இருக்கிறார்கள். ஸ்பின்னர்ஸும் பேஸ்ட் ஆன் பேலன்ஸா இருக்கிறது. அதே மாதிரி பவுலிங்கும் நல்லா இருக்கிறாங்க. ஏன்னா பவுலர்ஸ் தான் வீக்கா இருப்பாங்க, பேட்டிங் எப்பவுமே தரமா இருப்பாங்க. ஆர்சிபி எவ்வளவு ரன் கொடுத்தாலும் சேஸ் பண்ற அளவுக்கு இருந்தாலும் ரன்களை வாரி கொடுப்பவர்கள் மட்டுமே பவுலிங்கை வச்சிருக்கக்கூடியது இந்த ஆர்சிபி அணி தான். ஆகையினால ஈசாலே கப் நமதேன்ற வார்த்தையை பயன்படுத்தாம நாம அப்படியே விளையாடி இந்த கப்பை ஜெயிச்சு ஈசாலே கப் நமதுன்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம்னு சொல்லிட்டு விராட் கோலி அவர்கள் ஏபிடி வில்லியர்ஸ் கிட்ட சொல்லி இருக்கிறாரு. அதுவும் இல்லாம இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஹார்திக் பாண்டியா கடைசி நேரத்துல 3 மேட்சுகள்ல லேட்டா ஓவரை போட்டிருப்பாரு கேப்டனாக இருந்து. ஆகையினால அவருக்கு ஒரு மேட்ச் விளையாட தடை விதிக்கப்பட்டிருக்கும். இப்ப பிசிசிஐ காட்டமாக ஒரு முடிவை எடுத்திருக்கிறது. இந்த விதிக்கு தண்டனை வாங்கக்கூடிய ஒரே ஒரு நபர் யாருன்னா ஹார்திக் பாண்டியா தான். அதுவும் கடைசியா இருக்கக்கூடிய ஒரு நபரும் அவர் தான். அதுவும் இல்லாம ரிஷப் பண்டும் அந்த மாதிரி பண்ணாரு, போன முறையே அந்த தண்டனையை அனுபவிச்சுட்டாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா அவரும் 3 மேட்ச் தொடர்ந்து என்ன பண்ணிருப்பாருன்னா ஓவரை லேட்டா போட்டிருப்பாரு ஒரு கேப்டனா இருந்து. அந்த வகையில செயல்பட்டதனால முதல் மேட்சை உட்கார வச்சாங்க. சரி, உட்கார வச்சது முதல் மேட்ச் ஆட மாட்டாருன்னு பார்த்தா சிஎஸ்கேக்கும் மும்பைக்கும் 23ஆம் தேதி மேட்ச். ஃபர்ஸ்ட் யார் என்ட்ரி கொடுத்தாருன்னா சென்னை ஏர்போர்ட்ல ஹார்திக் பாண்டியா தான். என்னடா இந்த மனுஷன் ஒதுக்கப்பட்டிருக்காரு, ஆனாலும் இந்த இடத்துல வந்திருக்காருன்னா இந்த மேட்சை பார்த்தே தீரணும், ஏன்னா அவ்வளவு சுவாரஸ்யம் மிக்கது. ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சென்னைக்கும் மும்பைக்கும் நடக்கும் பொழுது மட்டும்தான் அந்த ஒரு எதிரணின்ற ஒரு போட்டியே இருக்கும். மற்ற அணிகள் கூட மோதும் போது ஃபேன்ஸ் சிஎஸ்கேக்கு இருப்பாங்க. ஆனா மும்பை அணி மோதும் போது மட்டும் நீல நிற ஜெர்சி அதிகமாகவும் இருக்கும், மஞ்சள் நிற ஜெர்சியும் இருக்கும் ஈக்குவலா. அதை தான் ஜாகிர் கான் கூட என்ன சொல்லியிருப்பாருன்னா, தோனி இருக்கிற வரைக்கும் மஞ்சள் ஜெர்சி தாங்க அதிகமா இருக்கும். அதுவும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு ஆலோசகராக இருக்கிறார் ஜாகிர் கான். அப்பொழுது பிரஸ் மீட்ல ஒரு கேள்வி கேட்கிறாங்க, போன முறையே லக்னோ ஆடும் பொழுது முழுக்க மஞ்சள் நிற ஜெர்சியாகவே இருந்தது, இதற்கான காரணம் என்ன, இந்த முறை நீல நிற ஜெர்சி உங்களுடைய அணியுடைய ஜெர்சி இருக்குமான்னு கேட்ட கேள்விக்கு கண்டிப்பா கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க தோனின்ற ஒரு மனுஷன் இருக்கிறாரு. ஆகையினால அவருக்காகவே உலக, அதாவது இந்திய அளவில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாருமே சிஎஸ்கேக்கு பக்கம் சாயறாங்க. ஆகையினால மஞ்சள் நிற ஜெர்சி மட்டும்தான் அதிகமாக இருக்கும். அதை சிரிச்சபடியே ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு ஜாகிர் கான். அதுவும் இல்லாம மும்பை மட்டும்தான் அவங்களுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய டீம். அப்படி அவங்க விளையாடும் போதுதான் பாதிக்கு பாதி கண்டிப்பா மஞ்சள் நிற ஜெர்சி இருக்கும், அதே மாதிரி ப்ளூ கலர் ஜெர்சியும் இருக்கும். அதை ஒன்னா ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா மற்ற அணிகள் விளையாடும் போது கண்டிப்பாக தோனி ரசிகர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. அதை நான் உண்மையுடன் ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரித்தபடியே சந்தோஷமா சொல்லியிருப்பாரு. அதுவும் இல்லாம ஈசாலா கப் நம்தே அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலி ஏபிடி வில்லியர்ஸ் கிட்ட சொல்லாதீங்க சொன்னாலும், ஆனா ஏபிடி வில்லியர்ஸ் இதுல ஒரு சூட்சமத்தை உண்டாக்கி இருக்கிறார். என்னன்னு கேட்டீங்களா, சமூக வலைதளத்துல பிரச்சனையை கிளப்பி இருக்கிறாரு. இந்த பிளே ஆஃப்னு சொல்லுவாங்கல்ல, அதற்கு முன்னேறுவது ஒரு 4 அணிகள் மட்டுமே. அதை மும்பை இந்தியன்ஸ், ஒன்னு கேகேஆர், இன்னொன்னு குஜராத் டைட்டன்ஸ், இன்னொன்னு ஆர்சிபி, இந்த மாதிரி 4 அணிகளை மட்டும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இதனால சமூக வலைதளத்துல
சிஎஸ்கே அப்ப பிளே ஆஃபுக்கு போகாதுன்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏபி டிவிலியர்ஸ் விமர்சனம் செஞ்சிருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப நடந்திருக்கிற ஐபிஎல் போட்டிகளிலே 3 முறை மட்டும்தான் பிளே ஆஃபுக்கு சென்னை போகல. அதுலயும் 2024ல ருத்ராஜ் கெய்க்வாட் தான் கேப்டன். அதுவும் இல்லாம 2022ல பாதி வரைக்கும் ஜடேஜா தான் கேப்டனா இருந்திருப்பாரு, தோற்கடிச்சிட்டு இருப்பாரு நிறைய மேட்ச்ல. இதுல குறிப்பிட்டு சொல்ல போனா 3 முறை மட்டும்தான் அவர் வந்து பிளே ஆஃப்கே போகல. அப்படி இருக்கக்கூடிய ஒரு அணி இந்த முறை பிளே ஆஃப்க்கு போகாதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்வி எழுப்புறாங்க. அதுவும் புள்ளி பட்டியலோட எதிர்பார்க்க, அதாவது விமர்சனம் செய்கிறார்கள், என்ன இது ஏபி டிவிலியர்ஸ் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா இந்த முறை சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப்க்கு போகும் சொல்லிட்டு ஆணித்தரமாக ரசிகர்கள் ஒரு பக்கம் போராடி இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம ஆர்சிபி தான் போகாதுன்னு சொல்லிட்டு கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ஃபேன்ஸினுடைய ஒரு விரக்தி நிலை ஆகையினால தான் அவங்க அந்த மாதிரி பதிவிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த இடத்துல இதுதான் போகும் இதுதான் போகாதுன்னு சொல்லிட்டு அவருடைய கணிப்பில் மட்டும் தனிப்பட்ட முறையில் மட்டும்தான் அவர் சொன்னாரே தவிர வேற எந்த ஒரு வகையிலும் இது வந்து காழ்ப்புணர்ச்சி அந்த மாதிரிலாம் கிடையாது. ஐபிஎல் நிகழ்வுகளாம் இந்த மாதிரி போயிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில நம்ம சர்வதேச அளவில் பார்க்கும் பொழுது இந்த ஐபிஎல் முடிஞ்ச உடனே, மே மாசம் முடிஞ்ச உடனே ஜூன் மாசம் வந்து இங்கிலாந்துடன் இந்திய அணிக்கு டெஸ்ட் நடைபெற போகிறது. இப்படி டெஸ்ட் நடக்கும் பொழுது ஒருத்தர் வந்து வம்பிழுத்து இருக்கிறார். இப்பவே ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ஃபாரின் காரங்க எப்பவுமே இந்தியாக்காரனை சீன்றதே வேலையா போச்சு. அதுவும் பிரிட்டிஷ்காரன் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருந்தான், அதுலலாம் சொல்லவே வேண்டாம். அந்த வகையில தான் இப்ப பென் டக்கெட் வந்து மீண்டும் சீண்டுதலை ஆரம்பிச்சிருக்கிறார். ஏன் ட்விட்டரே பிளாக் பண்ற நிலைமை ஆயிடுச்சு. ஏன்னு கேட்குறீங்களா? இந்த இடத்துல சாம்பியன்ஸ் டிராஃபி விளையாடுறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட 2, அதாவது T20 தொடரோ 50 ஓவர் தொடரையும் இழந்திருப்பாங்க. அப்படி இழந்திருக்கிற பட்சத்திலையும் பென் டக்கெட் என்ன சொல்லியிருப்பாருன்னா, சரி விடுங்க, நாங்க வந்து சாம்பியன்ஸ் டிராஃபில பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு நக்கலா சொன்னதுனால சாம்பியன்ஸ் டிராஃபில போட்டு முதல் சுற்றுலே வெளியே போயிருப்பாங்க. இதனால பென் டக்கெட்டை அப்பவே வச்சு செஞ்சிருப்பாங்க இந்திய ரசிகர்கள். சரி, இதோட சும்மா விட்டாரா? அதுவும் கிடையாது. இப்போ பும்ராவே ஷமியும் சீண்டி இருக்கிறாரு. என்னன்னா, இவங்களுடைய முதல் ஸ்பெல்ல நான் அடிக்க ஆரம்பிச்சுட்டேனா, இல்ல தடுமாறி எப்படியே வந்துட்டேனா, மீறி வந்துட்டேனா, கடைசி இருக்கக்கூடிய ஸ்பெல்லாம் நான் அசால்ட்டா அவங்களுடைய ஓவரை முடிச்சு கட்டிடுவேன், எல்லாருமே ஈஸியா ஆடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வம்பு எடுத்திருக்கிறாரு. உடனே நம்பர் 1 பவுலரா இருக்கக்கூடிய பும்ராவே நீங்க அடிச்சு இருக்குவீங்களா, இப்படிதான் முன்னாடி வாயை விட்டீங்க, கிழிச்சிட்டீங்களான்னு சொல்லிட்டு இந்த பக்கமா விமர்சனம் எழுப்பி கொண்டே இருக்கிறார்கள். இதனால பென் டக்கெட் என்னடா இவனுங்க இப்படி எல்லாம் திட்டுறானுங்களேன்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணிட்டே போயிட்டாராம் ட்விட்டரை. இது வேற ஒரு சூழ்ச்சியமா நடந்திருக்கிறது. அதே மாதிரி சர்வதேச அளவுல பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் டிராஃபில முத சுற்றுலே வெளியே போகி நஷ்டெல்லாம் போயிடுச்சு. இனிமேல் பிளேயர்ஸ்க்கெல்லாம் எதுவுமே கொடுக்க முடியாது, தொகையெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாலும் 3 T20 நியூசிலாந்து டூருக்கு போயிட்டு அந்த இடத்துல விளையாடி இருக்கிறாங்க. அப்படி விளையாடும் போது 2 T20கள்ல தோற்று போயிருக்கிறார்கள். அதுவும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரிஸ்வானும் இல்ல, பாபர் அசாம் இல்ல, முன்னணி வீரர்களே கிடையாது. அப்படி இருந்தும் இந்த இடத்துல லாஸ்ட் T20ல கண்டிப்பா ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் எப்படி பெரிய இலக்கை 16 ஓவர்கள் எல்லாம் பீட் பண்ணிருக்காங்க, 205 ரன்களை. யார் இதை அடிச்சாருன்னா 22 வயசு பையன் நியூசிலாந்து புரட்டி எடுத்திருக்கிறாரு. அதுவும் பாத்தீங்கன்னா வெறும் 44 பந்துகள்ல 105 ரன்களை அடிச்சிருப்பாரு. 44 பால்ல சதம் அடிச்சு அந்த பாகிஸ்தான்ல அதிவேகமாக சதம் அடித்த வீரர். அது வெளிநாட்டு மண்ணு, சர்வதேச ஒரு மேட்ச். இப்படி இருக்கிற பட்சத்துல அந்த பையன் வந்து அசன் நவாஸ், இவர் தான் வந்துட்டு ரொம்ப வேகமா ஆக்ரோஷமா அடிச்சிருக்கிறாரு. கூடவே ஓப்பனிங் இறங்கின இன்னொரு நபரும் 20 பாலுக்கு 51 அடிச்சு பாகிஸ்தான் அணி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பதிவு செஞ்சிருக்கிறது. ஆனா தொடரை கைப்பற்றியது நியூசிலாந்து அணி தான். இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா, பாகிஸ்தான்ல கிரிக்கெட்டே இல்லாம போகும் நினைச்சா இந்த இடத்துல ஒரு 22 வயசு பையன், இது வரைக்கும் அனுபவம் கூட கிடையாது, அந்த பையன் வந்து இறங்கி ஒரு பக்கம் அடிச்சு பாகிஸ்தானுடைய பேரையே காப்பாத்தி கவுத்து இருக்கிறாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது 3 T20ல தோத்து, சாம்பியன்ஸ் டிராஃபிலும் தோத்துட்டாங்க, எல்லாத்தையுமே இழந்துட்டா இந்த கிரிக்கெட் ஆடுறதே வேஸ்ட்ன்ற ஒரு நிலைமை வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து விட்டா, அதை பார்ப்பதற்கு ஆர்வம் இல்லாம போச்சுன்னா அந்த நாட்டுல விளையாடுறதே வேஸ்ட், அவங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புறதும் வேஸ்ட், அவங்களுக்கு தொகை கொடுக்கறதும் வேஸ்ட். இப்படி இருக்கிற பட்சத்துல அமையா கிரிக்கெட் நடத்தணும்னு நினைச்சிட்டா அந்த இடத்துல பாகிஸ்தான் இந்த அளவுக்கு போராடியதே மிகப்பெரிய ஒரு வெற்றி தான். ஏன்னா அவங்க ஊர்ல அந்த இடத்துல அவங்க கிரிக்கெட்டை பார்க்கணும், ரசிக்கணும், அது ஒண்ணு தேவை. ஆகையினால இந்த மேட்சினுடைய வெற்றி மிகப்பெரிய ஒரு பிரதிபலனாக இருக்கும் தான் எல்லாருமே சொல்றாங்க. அந்த வகையில தினம் தினம் நடக்கக்கூடிய ஐபிஎல் நிகழ்வுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுமா, தமிழரசன் பாரிவலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.